நீ எல்லா காலத்தையும் பட்டியலிடாத, நேரத்தையும் நாட்களையும் வருடத்தையும் பட்டியலிடாத, ஒரு வார்த்தையை சொல்லு என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்ல போதும், உன் பாவத்தை நான் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்லி தருகிறான், என் அடியானே நீ என்னிடத்துல கேள், என்னை மன்னித்து விடுவத என்று என்னிடத்துல கேள் என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு கற்றுத் தருகிறான். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மௌல வர்ஹம்னா, என் அடியானே என்னிடத்துல கேள், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், என் மீது அருள் புரி யா அல்லாஹ். அந்த மௌலானா, நீதான் யாரு? என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய். இந்த மூன்று விஷயங்களை இந்த உம்மத் இன்றைக்கு ரமலானிலே கேட்கிறதா? யா அல்லாஹ் என்னை என் பாவங்களை அழித்துவிடு என்று கேட்கக்கூடிய கூட்டத்தை பள்ளிவாசலே பார்க்க முடிகிறதா? யா அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை பள்ளிவாசலே பார்க்க முடிகிறதா? இல்ல யா அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துவிடு என்று கேட்கக்கூடிய முன்னிங்களை தான் பார்க்க முடிகிறதா? இந்த மூன்றையும் அல்லாஹு தஆலா கேட்க சொல்லி தன் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் கட்டளையாக பேசுகிறான். குறிப்பாக அதில் மூன்றாவது செய்தி, வர்ஹம்னா, எங்கள் ரட்சகா எங்கள் மீது அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் வாயை திறந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். இதுல இன்னொரு கேள்வி ஒளிஞ்சிருக்கு. கேட்கிறவங்க தான் அல்லாஹ் தருவான்னா, கேட்டாத எத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தானே தந்திருக்கிறார். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் நம்மளை விட பிற சமயத்தை சேர்ந்த எவ்வளவு பிரமாதமாக வாழுகிறார்கள். அவர்கள் நம்ம அல்லாஹ்விடத்தில் வருகம்னா வருகம் என்று கேட்டார்களா? எந்த பிற சமயத்தை சேர்ந்த அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், கேட்காதவர்களுக்கு நான் வாரி தருகிறேன், கேட்டவர்களுக்கு நான் கணக்கில்லாமல் தருகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறான். வரஹம்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரி என்று அல்லாஹ் இந்த மாதத்திலே முதல் 10 நாளிலே தன் அடியார்களை கேட்க சொல்கிறான். மேலான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் கஹஃப் என்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே குகைவாசிகள் 7 பேர் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். எப்படிப்பட்ட உதவி? இது அஹ்வல் ஃபித்யாத்தின் கஹஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா என்ற இந்த துஆவில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த குகைவாசிகள், ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு உன்னுடைய அருளை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக சூரத்துல் கஹஃபில் அல்லாஹ் பேசுகிறான். வாலிபர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதாக குர்ஆனிலே வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றைய வாலிபர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கல் என்ற வரலாறு தான் அதிகமாக இருக்கிறது. கேட்க வேண்டிய மாதத்தில் இந்த உம்மத்து கேட்க தவறியதால் அவர்கள் மௌத்தா போனதுக்கு பின்னாடி கேட்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு கேட்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான், எப்ப இந்த வாசல்ல வந்து நீங்க நின்றுட்டியோ இதுக்கப்புறம் இந்த வாசல் திறக்கப்படாது. ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இதா கான ரமலான